Hi friends, welcome to our channel tamilbutterfly. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம வீடியோல இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை வச்சு தான் ஒரு அழகான பூ தான் பண்ண போறோம். இது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரி பேக் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எந்த கலர் உங்ககிட்ட இருக்கோ அந்த கலர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதோட சைடு எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாமே சேர்த்து வச்சு அதையும் இந்த மாதிரி நம்ம ரெண்டாக கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வேணும். இந்த கம்பி வந்து நார்மலாக எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே நமக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த ஒயர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கம்பி இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கவரை எடுத்து இந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் எடுத்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ண கவர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை விடையும் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இந்த கவரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து இது சுற்றி நல்லா டைட்டாக சுற்றிட்டு நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுடலாம். அந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி கம்பியில் சுற்றும் போது நமக்கு கொஞ்சம் சுருக்கமாக வரும் நடுவில். அது எல்லாமே நமக்கு ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு கட்டும்போது அந்த டிசைன் எல்லாமே போயிடாத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ இந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த கவரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி நான் 3 லீஃப் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 பண்ணிக்கலாம், 4 பண்ணிக்கலாம், 5 பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனி டிசைனாக தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து 3 மட்டும் பண்ணியிருக்கேன் இதில். இதை வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த கம்பியை கட் பண்ணும்போது ஒரு கம்பி மட்டும் நல்ல நீளமாக இருக்க மாதிரியும் மற்ற 2 கம்பி வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே வந்து இப்போ 3ஐயும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ரீன் கலரில் டேப் எதுவுமே இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதோட லென்த் வந்து இந்த அளவுக்கு போதும் எனக்கு. அதனால் நான் இதில் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட லீஃப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கம்பிங்கிறனால நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வந்து வளைஞ்சிரும். அதனால் நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து டிசைனுக்காக நான் சென்டரில் வந்து ஒரே ஒரு முத்து மட்டும் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நம்மளோட பூ வந்து இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இது வந்து நான் ஒரு லைட் க்ரீன் கலர் கவரில் வந்து பண்ணது. அதோட லீஃப் எல்லாமே நான் கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்ருக்கேன். அதனால் அது ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா வேறு டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இது வந்து ஒரு எல்லோ கலர். இதை வந்து 3 லீஃப் வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே விட்டுட்டேன். இது வந்து ப்ளூ கலர். இதில் வந்து 4 லீஃப் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து இன்னொரு ப்ளூ கலர். இதில் வந்து 5 லீஃப் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு 3, 4, 5, 6ன்னு எவ்வளோ லீஃப் வேணுமோ அவ்வளோ லீஃப் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே வேறு டிசைன்ஸில் வந்து நல்லாயிருக்கும். நம்ம திங்ஸ் ஏதாவது வாங்கும்போது இந்த மாதிரி கவர்லேயும் நமக்கு போட்டு தருவாங்க. அந்த கவர்லேயும் நம்ம இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கவர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது லைட்லலாம் நம்ம நைட் டைம்லலாம் வச்சு பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இப்போ வந்து நான் 3 லீஃப் மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 3 லீஃப் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி 4 லீஃப் வச்சு பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் 4 லீஃப் வச்சு இப்போ வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன். அதே மாதிரி க்ரீன் கலர் டேப் வச்சு ஃபுல்லாக வந்து கீழே ஒட்டிடலாம். இப்போ வந்து இதில் டேப் வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இனி இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
இது வந்து உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டில் வந்து அப்படியே ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வெளியே இழுத்து விட்டோன்னா அது ஒரு பொக்கே மாதிரி வந்து நமக்கு கிடச்சிரும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து இதை இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா இது வந்து நம்ம அப்படியே நமக்கு வந்து ஸ்டிஃபாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப அழகாக பொக்கே மாதிரி ரெடி ஆயிருச்சு. இதை யாருக்காவது நீங்கள் அப்படியே கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்பில் எல்லாமே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறத விட நாமளே நம்ம கையால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நான் ஒரு ஃப்ளவர் வேஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வேஸ்ட்டும் நானே பண்ணது தான். இது வந்து பழைய கம்ஃபோர்ட் பாட்டிலில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கலர் கலராக அரிசி வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.